ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். மார்கழியும் மாதவ பெண்களும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம மீராபாய் அவர்களெலாம் பார்க்க போகிறோம். மீராபாயோட கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாமா? மீராபாய் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க தாத்தா கிட்ட வளர்ந்தாங்க. அப்படி அவங்க தாத்தா கிட்ட இருக்கும்போது ரூப கோஸ்வாமி அப்படிங்கிறவர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவர் கையில் குட்டியாக ஒரு கண்ணை வச்சுருந்தாராம். அதை பார்த்து மீராபாய்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடவும் உடனே மீராபாய் கிட்ட அதை கொடுத்துட்டாராம். மீராபாய் எங்கே போனாலும் அந்த கண்ணன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்களாம். அந்த கண்ணனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நினப்பிலே இருந்தாங்களாம். ஆனாலும் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்கள ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாட்டியும் அவங்களுக்குன்னு இல்வாழ்க்கையில் ஈடுபடாத எப்போவுமே கண்ணனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்து கண்ணனுக்காக ஒரு கோவில் கட்டி அந்த கோவில்லையே அவங்க இருந்தாங்களாம். இவங்க இப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட தங்கச்சி அவங்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்தாங்களாம். அது எல்லாமே கண்ணனோட பேரை சொல்லி கண்ணனோட பக்தியிலே இருந்ததுனால அதெல்லாம் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் அவங்களால அந்த அரண்மனையில் இருக்க முடியலையா. அவங்க பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்களாம். அங்கே போகும்போது ரூப கோஸ்வாமியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதான். அங்கே இருக்கிற சிஷ்யர்கள்கிட்ட சொன்னாங்களாம், நான் சுவாமிஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களுடைய சீடர்கள் சொன்னாங்களாம், அவர் பெண்களை யாரையுமே பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு மீராபாய் சொன்னாங்களாம், இந்த உலகத்தில் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் எதுக்கு, நம்ம எல்லாருமே பெண்கள் தான், கண்ணை மட்டும்தான் ஆண் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டதுமே ரூப கோஸ்வாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. என்னுடைய அறிவு கண்ணையே திறந்துட்டமா நீ அப்படின்னு சொன்னதுமே மீராபாய் நீங்கள் தான் என்னுடைய முதல் குரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் தான் எனக்கு ஒரு கண்ணன் பொம்மையை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. அப்படியே கண்ணனோட பாட்டை பாடிக்கிட்டே மீராபாய் கண்ணனோடைய ஐக்கியமாயிட்டாங்களாம். இதே மாதிரி தானே மாணிக்க வாசகர்னு சொன்னார், ஆண் பெண் அலி அப்படிங்கிற எந்த பேதமுமே இல்லை, சிவபெருமான் ஒருத்தர் தான் எப்போவுமே நிலையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீராபாயோட வாழ்க்கையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, உள்ளம் உருக நம்ம கடவுளை வேண்டணும் அப்படின்னாக்கா கடவுளோட நம்ம ஐக்கியமாயிடலாம். அதே மாதிரி தான் மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காரு. அப்படியே நம்மளுடைய உயிரையே உருக்கி அப்படியே சிவபெருமான் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சிவபெருமானே நம்மளை பார்த்துக்குவாராம். நாமளும் பக்தியோட பெருமாளையும், அதாவது சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாத அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்குவாங்க தானே. சரி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.